நீங்க பெட்டியை எடுத்தா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு. இந்த வீட்டுக்குன்னு சில புரோட்டோகால்ஸ் இருக்கு. ஓட்டிங் பத்தி பேசியிருக்கீங்க, மக்கள் ஒப்பீனியனை பத்தி பேசியிருக்கீங்க. பிக் பாஸ் சூப்பர் பிக் பாஸ் தரமான செய்க. நம்ம ஃபேட்மேன் ரவீந்தருக்கு இது தேவைதான். ஏன்னா அவர் வெளியில இருந்து போகையிலேயே சில ஃபேண்டம்ட்ட, முக்கியமா முத்துக்குமரன், ஜாக்லின் அவங்க கிட்ட போய் எப்படியாவது அவங்களுக்கு பூஸ்ட் அப் பண்ணி அவங்கள வின் பண்ற அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் ரவீந்தர் ஓகேங்கிற மாதிரி தான் சொன்னார்ல. ஆனா உள்ளுக்கு போனவனே எல்லாத்தையுமே புகழ்ந்து பேசினார். கிட்டத்தட்ட பவித்ரா, விஷால், அருண், சௌந்தர்யா, தீபக் எல்லாத்தையும் புகழ்ந்து பேசினார். நம்மளுக்கே அது ஆச்சரியமா இருந்தது. என்னடா இது, வெளியில முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கும் பயங்கரமா சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு எல்லாத்தையுமே நீங்க தான் இந்த ஃபைனலிஸ்டா இருக்கிறதுக்கு மக்கள் உங்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. ஆனா போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட கேமை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு. மக்கள்கிட்ட ஓட்டிங் இப்படி இருக்கு, முத்துக்குமரா விட்டுறாதடா அப்படின்ட்டு ஒரு பக்கம் முத்துக்குமரனை தனியா பூஸ்ட் பண்றதும், ஜாக்லின் இன்னொரு பக்கம் இந்தியன் பிக் பாஸ் ஹிஸ்டரியிலே நீ தாமா எல்லா வீக்கும் நாமினேஷன்ல இருந்திருக்க அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் ஓகே தான். ஆனா நைஸா இன்னொரு வேலையும் பார்த்தாரு. என்ன அப்படின்னா, எப்படியும் ஃபைனலிஸ்ட் ஆன ஒருத்தரை பணப்பெட்டி எடுக்க வச்சிட்டோம்னா, அதான் வேற யாரு, ரயானை பணப்பெட்டி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னம்னா, ரயான் ஃபைனலிஸ்ட் ஆன அந்த 6 பேருக்குள்ள ஒரு ஆள் கன்ஃபார்ம் ஆயிட்டான். இவனை எப்படியா பெட்டியை எடுக்க வச்சிட்டோம்னா அந்த ஃபைனலிஸ்ட், அதாவது அந்த ஃபைனல் வீக்ல உள்ள 6 பேர்த்துல யாரையாவது ஒருத்தனை, ஜாக்லினையோ அருணையோ இல்ல விஷாலையோ நாம நினைச்ச மாதிரி உள்ளுக்கு நுழைச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு ரயானை பணப்பட்டி எடுக்கிறதுக்கு அவன் மண்டே கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாக்லின் இந்த 8 பேர்ல ஒரு ஆள்ல ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பதில் டிக்கெட் டு ஃபினாலே வாங்கின ரயானை நம்ம பெட்டி எடுக்க வச்சுட்டோம் அப்படின்னம்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா ஃபைனல் வீக்கு போக மாட்டாரு. அந்த இடத்த வேற யாராவது ஒரு ஆளுக்கு நம்ம கொடுத்துடலாம். முக்கியமா ஜாக்லினுக்கோ இல்ல அருணுக்கோ இல்ல விஷாலுக்கோ யாருக்கோ ஒரு ஆளுக்கு போயிரும் அப்படின்ட்டு அவர் மைண்ட் கால்குலேஷன் போட்டு ரயானை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஃபேட்மேன் ரவீந்தர் வந்தப்பே நிறைய விஷயங்கள், வெளியில இருக்க விஷயங்களை பத்தி கண்டஸ்டன்ட் சொன்னப்பே பிக் பாஸ் ஒரு வார்னிங் கொடுத்தாரு. அப்படியும் கேட்காம ஓட்டிங்க பத்தி நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணாரு. யார பொட்டி எடுக்க வைக்கணும் அப்படின்ட்டு மத்த வெளியில இருந்து வந்த கண்டஸ்டன்ஸ்ட டிஸ்கஸ் பண்ணி அதை ஒரு வேலையா பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் முத்துக்குமரனை ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கல பிக் பாஸ் பார்த்தாரு. ஐயா சாமி ரவீந்தர், கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க, உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும் அப்படின்ட்டு உள்ளுக்கு வச்சு செஞ்சு விட்டாரு. ஏன் ரவீந்தர், உங்க மேல மதிப்பு வச்சு உங்களை உள்ளுக்கு கூப்பிட்டு உங்க கேமை நீங்க விளையாடுவீங்கன்னு பார்த்தா அடுத்தவங்க கேமை பத்தியும் வெளியில நடக்கிற விஷயத்த உள்ளுக்கு ஷேர் பண்றதும் இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு முத்து ஏற்கனவே சாரி பிக் பாஸ் சொல்றாங்க. அது மாதிரி ரவீந்தரும் சாரி பிக் பாஸ் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா கண்கலங்கினாரு. பிக் பாஸ் அதுவுமே சொன்னாரு, எங்க மனசுக்குள்ள உங்களை பெருசா நினைச்சிருந்தேன் அப்படின்லாம் பிக் பாஸ் சொன்னோடனே, பிக் பாஸ் என்ன அந்த அளவுக்கு நினைச்சிட்டீங்களா, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, சாரி பிக் பாஸ் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்டாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரவீந்தர் வெளியில நடக்கிறது உள்ளுக்கு சொல்லி எப்படியாவது முத்துக்கோ ஜாக்லினுக்கோ நல்ல ஓட்டு வாங்கி தர நினைச்சது சரிதானா, இல்ல உனக்கு எதுக்கியா இந்த வேலை அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன கேட்க தோணுச்சோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.